மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. மதுரை திருமங்கலம் திரளிக்கண்மாய் மண் எடுப்பில் விதிமீறலா? கனிம வளத்துறை மௌனம் ஏன்? மதுரை மாவட்டம் திருமங்கலம் திரளி பெரிய கண்மாயில் நடப்பது என்ன? விதிகளுக்கு புறம்பாக மண் அள்ளிச் செல்லும் லாரிகள். இதற்கு அனுமதி கொடுத்தது யார்? அதிகாரிகளின் பதில்கள் முரண்படுவது ஏன்? திருமங்கலம் தென்காசி 4 வழிச்சாலை பணிக்காக தனியார் நிறுவனம் திரளி கண்மாயில் மண் எடுக்கிறார்கள். அரசு அனுமதியில் உள்ள 1 மீட்டர் ஆழத்திற்கு பதில் சுமார் 4 மீட்டர் ஆழம் வரை மண் சுரண்டப்படுவதாக ஏற்கனவே GPS ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் கனிம வளத்துறையிடம் RTI மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு இதுவரை எந்த ஆய்வும் நடத்தப்படவில்லை என அதிர்ச்சிகரமான பதில் கிடைத்துள்ளது. அதிகாரிகளின் முரண்பட்ட பதில்கள். இது ஒரு புறம் இருக்க, தற்போது கண்மாயில் மீண்டும் லாரிகள் அணிவகுத்து மண் அள்ளிச் செல்கின்றன. இது குறித்து திருமங்கலம் தாசில்தாரிடம் கேட்டபோது, இது PWDக்கு சொந்தமான கண்மாய், வருவாய்த்துறை சார்பில் நாங்கள் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என தடாலடியாக தெரிவித்துவிட்டார். மக்கள் எழுப்பும் கேள்விகள்: அப்படியானால் யாருடைய அனுமதியோடு இந்த லாரிகள் கண்மாய்க்குள் நுழைகின்றன? RTIயில் ஆய்வே நடத்தவில்லை என கனிம வளத்துறை சொல்லும் நிலையில், லாரிகள் மண் அள்ளுவது சட்டவிரோதமா அல்லது மறைமுகமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா? மதுரை கனிம வளத்துறை இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விவசாயிகளின் கவலை. விவசாயத்தின் வாழ்வாதாரமான திரளி பெரிய கண்மாய் இப்படி ராட்சத பள்ளங்களாக மாற்றப்பட்டால் நிலத்தடி நீர் என்னவாகும்? நீர்ப்பாசனம் என்னவாகும்? வளர்ச்சி பணிகள் என்ற பெயரில் நீர்நிலையை சிதைக்கலாமா? மதுரை மாவட்ட கலெக்டர் அவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. திரளி கண்மாய் காப்பாற்றப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.